யோ வாத்தியாரே, பாடம் நடத்துறது அப்புறம் இருக்கட்டும், பெரியவர் உடனே வர சொன்னாரு. 100 வேலையை திங்கிறீங்க, மூக்கு மூட்டை சாராயம் குடிக்கிறீங்க, வாயை கிழிச்சு வந்துக்கிறீங்க, வெக்கமா இல்ல? ஏய், எங்க கிட்ட வேலை செய்யறவ அடிச்சுட்டு தான் வரணும், அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, என்ன சொல்லுங்க? வணக்கம் பெரியவரே. பரவாயில்லையே, வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சு வந்தீங்க. வரலன்னா தான் அடி விடுங்களா? டேய், வாத்தியார்கிட்ட லிமிட்டா வச்சுக்கணும்டா. உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற மரியாதையும் பயமும் கொஞ்சம் கூட உங்க பையனுக்கு இல்லையே. யோ, என்னைய வளர்க்குற மாதிரி முடிக்கிற. உன் பையன் பொண்டாசு இருக்கானே, இந்த ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குறதுக்காக முத்து சேதுபதி ஆளுகளை பிடிச்சி அடிச்சிருக்கான். பாத்தியாரே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உன்னை ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு வையே, உன் பையனுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல? அதே மாதிரிதான் முத்து சேதுபதி ஆளுகளை அடிச்சா எனக்கு கோவம் வரும், சுட்டு பொசிக்கிடுவேன். துப்பாக்கி லைசன்ஸ் என்ன ரெனுவல் பண்ணலாம்? சும்மாரா நாய. அவன் மனசுல நல்லதுன்னு பட்டிருக்கோம். யோ, நல்லது செய்யறதுக்கு நல்ல பேர் வாங்குறது இந்த ஊரை நான் ஒருத்தர் இருக்கேன்ல, பார்த்தாதா இவன் வேற வேணுமா? இத பார், 1 ராசுன்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கானுங்கிறதுக்கு அடையாளமே